ஃபஸ்ட்டு அவர் வந்து கரூர் போய் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து இந்த அரசியல் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதே அவங்க யோசிப்பாங்க. இப்போது அந்த துயர சம்பவத்தில் விஜய் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னாக்கா, தாமதம் வந்தது ஒன்று, இன்னொன்று வந்து சம்பவம் நடந்த பிறகு ஏன் அங்கேருந்து உடனடியே எஸ்கேப் ஆகிட்டாரு அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. ஸோ மக்கள் எல்லாருமே வந்து ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, சார் எங்களுக்கு நீதி வேணும், அதுக்கு நீங்கள் வரணும். இல்லை, எங்களுக்கு அரசு மேலே நம்பிக்கை இல்லை, இப்போ ஆளும் அரசு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் வந்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட எஸ்ஐடி கேட்டோம். அவங்க சிபிஐ விசாரணைக்குள்ளே அமைச்சிட்டாங்க. இதே மக்கள் தான் நாங்கள் 2021 ஓட்டு போட்டாங்க. ஆளுங்க வச்சாக்குது இதே இவங்க எல்லாரும் சொல்கிறாங்களே தற்கூரிங்க, அணில் குஞ்சிங்க எல்லாம் பேசுகிறாங்க. இதே அணில் குஞ்சியும் தற்கூரி தான் நீங்கள் ஓட்டு போச்சு. மறந்துட வேணான்னு சொல்லுங்கள். அதை சொல்கிறேன், நான் ஓப்பனாக சொல்கிறேன். யாரும் இதை மறந்துடக்கூடாது இல்லையா? டிஎம்கேக்கு போட்டுன்னு அவரே சொல்லிட்டாருங்க. அவரே ஓப்பனாக சொன்னாருங்க. சைக்கிளில் வந்து சிவப்பு கருப்பு நிறத்தில் சைக்கிளில் வந்து அவரே காமிச்சிட்டாரு, நான் தான் போட்டேன் அப்படின்றது. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில துணை செயலாளர் கோகுல் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போது கரூர் துயர சம்பவத்திற்கு உச்சநீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அதே போல் வந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக தாவேக்காவுடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்குது சார்? சார் இது அரசியல் நகர்வு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அவர் வந்து கரூர் போய் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து இந்த அரசியல் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதே அவங்க யோசிப்பாங்க. ஏன் கரூர் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நிறைய அழுத்தங்கள் வருது இதுக்கே. இப்போது இது வரைக்கும் ஒரு கரூர் போகிறேன்னு சொல்லி இந்த வாரம் போகிறேன்ற மாதிரி பிளானில் இருந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அழுத்தம் வந்து அங்கே இருக்கிற ஒரு சில நபர்னால வந்து அடுத்துனா எங்கேருந்து வருது? அடுத்து வருது மேல் இடத்துலேருந்து வருது. மேலிடம்னா அப்படி சொல்கிறது, ஆளும் கட்சியை வச்சுக்கோங்க, ஆளுங்கட்சி வச்சுக்கோங்க தாராளமாக. இதில் வந்து எந்த பயமும் இல்லை. போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? போகக்கூடாதுன்னு சொல்ல சார். இப்போது திரும்ப அவர் போய் ஒரு பொது வழியிலையோ இல்லை பொது இடத்துலையோ அவரை பார்க்க முடியாது மக்களை. ஆல்ரெடி அங்கே பிரச்சனையாக இருக்குது. திரும்ப கூட்டம் சேரும், திரும்ப அவரை பார்க்க சார் இவ்வளோ பிரச்சனை வந்து விஜயண்ணாவோட மவுஸ் வந்து குறையில. மக்களோட மனதில் வந்து விஜயண்ணா வந்து இன்னும் தலைவராக வேற ஸ்டேஜில் போய் நிற்கிறார். மவுசா குறையிலன்றதை பற்றி நம்ம பெரிய பேசக்கூடாது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைத்தாகணும். அதுதான் நான் என்ன சொன்னேன்னா, மவுஸ் குறையிலன்னு சொல்றது வந்து பாதிக்கப்படாத மக்கள்கள் இருக்காங்க இல்லையா அங்கே. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, விஜயண்ணா வந்துட்டாங்கன்னா திரும்ப கூட்டம் சேராதான் பார்ப்பாங்க. இதுதான் வந்து மக்களோட இயல்பு. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுவோன்னா, அங்கே ஒரு ப்ரைவேட்டாக ஒரு கல்யாண மண்டபமோ இல்லை ஒரு மினி ஹாலோ இல்லை வந்து காலேஜில் இருக்க ஒரு ஸ்டேடியமோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரி கொடுக்குற மண்டபமும் சரி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்போ கொடுத்தனா பிரச்சனை வரும் அப்படின்ற சில அழுத்தங்கள் மேலேருந்து வரதுனால அதுவும் கடைசி நேரத்தில் வந்து கேன்சல் ஆகிடுது. ஸோ இதனாலேயே தள்ளிட்டு போயிட்டு இருக்குன்றதை நான் சொல்ல வரேன். இல்லை, தாவேக்கு அனௌன்ஸ் பண்ண அந்த நிவாரண நிதி கூட இன்னும் கொடுக்கல. இல்லை, அதுதான் கொடுக்க போகிறாங்க. நிவாரண நிதி வந்து கொடுக்க மாட்டேன்ற யாருமே சொல்லலை இது வரைக்கும். அவர் கொடுக்க ரெடி. மக்களை பார்த்து ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி அவங்க மனசில் எவ்வளோ கஷ்டத்தை இருக்கோ, அவங்க கூட எப்படிலாம் பயணிக்க போகிறாங்க, கடைசி வரைக்கும் லைஃப் லாங் வரைக்கும் எப்படிலாம் பயணிக்க போகிறாங்க, அப்போல்லாம் பேசி அந்த ஒரு நாள் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிதியெல்லாம் கொடுத்துட்டு தான் வர போகிறாங்க. அது இல்லைன்னு யாரும் மறுக்கல. அதுக்கே இங்கே வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் நான். அதாவது அங்கே போயிட்டு பார்த்து ஆறுதல் தெரிவித்து அறிவிக்கப்பட்ட நிவாரண நிதி கொடுப்பதற்கு தமிழக அரசு போதிய பாதுகாப்பு இன்ன வரைக்கும் கொடுக்கல. இன்ன வரைக்கும் போலீஸ் பர்மிஷன் இன்னும் கிடைக்கல. அவருக்கு வந்து தீபாவளிக்கு முன்னாடி பார்க்கணுன்னு தான் ஆசை. ஸோ சொல்ல முடியாது, நாளைக்கே கிடச்சிருந்தா இன்றைக்கி கிடச்சிட்டு நாளைக்கு போகிறதா இருந்தாலும் போகலாம், இல்லை தீபாவளி கழித்து போய் பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம். ஆனால் அவர் பார்க்கும்போது மக்களுக்கு வந்து எது தேவையான விஷயங்களோ அது எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டு வருவார். இப்போது அந்த துயர சம்பவத்தில் விஜய் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னாக்கா, தாமதம் வந்தது ஒன்று, இன்னொன்று வந்து சம்பவம் நடந்த பிறகு ஏன் அங்கேருந்து உடனடியே எஸ்கேப் ஆகிட்டாரு அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. மற்றபடியாக வந்து ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து அனுமதி கொடுத்த திமுக அரசாங்கம் பாதுகாப்பு தரலை அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? சார் அதாவது இவர் லேட்டுன்னு சொல்லி இப்போ பேசுகிறாங்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் தாமதமாக வந்ததுனால தான் வந்து இந்த கூட்ட நெரிசலுக்கே பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போது இவர் தாமதமாக வர காரணம் என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. இது என்னோட யூகமாக நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க.
காலையில் 8:30 மணிக்கு வந்து நாமக்கல் பார்க்குறதா இருந்தார் அன்றைக்கி, கரெக்டுங்களா? 8:30 மணிக்கு முடிச்சுட்டு 8:45 10-11 மணிக்கு வந்து கரூர், 12 மணிக்கு கரூர் பார்க்குற மாதிரி இருந்தார். இது வந்து 25ஆம் தேதி அவங்க கொடுக்குற பர்மிஷன் லெட்டரில், அதாவது தாவேகா சார்பாக போலீஸ்க்கு கொடுத்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு இந்த டைமில் இங்கே வந்து பார்க்க போகிறோன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க அதை கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க ஒரு டெம்ப்ளேட் கொடுத்து இந்த டெம்ப்ளேட்டில் அடித்து 27ஆம் தேதி 3லேருந்து 10 மணி வரைக்கும் சொல்லி அவங்க ஒரு டைம் ஷெட்யூல் கொடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ நாமக்கல்லில் பர்மிஷன் எங்களுக்கு எத்தனை மணிக்கு கிடச்சிருக்கு? காலையில் கிடச்சிருக்கு. காலையில் கிடச்சிருக்குங்களா? அதாவது 8:30லேருந்து 10:30 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு காலையில் 8:30 மணிக்கு அங்கே பார்த்துட்டு 8:35க்கு அங்கே வந்திருந்தாலும் ஒரு 9 மணிக்குள்ளே முடிச்சிருவார். அப்போது இங்கே எங்களுக்கு கரூரில் எத்தனை மணிக்கு கிடச்சிருக்குன்னா 3 மணிக்கு கிடச்சிருக்கு. அப்போது 9லேருந்து 3 மணி வரைக்கும் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அவர் எங்கே நிற்பார்? அவர் வெளியே எங்கே நிற்க வச்சாலும் கூட்டம் சேரும். அவர் இங்கே இருக்கிறாருன்னு தெரிஞ்சாலும் கூட்டம் சேரும். உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, ஏன் அவர் இப்போ ரூம் போட்டு தங்கியிருக்கலாமே, ஹோட்டல் எடுத்து தங்கி அந்த இடத்துல கூட்டம் வரும்ல சார். வாகனத்திலே தங்கியிருக்கலாம் சார். எந்த இடத்துல நிப்பாட்டுவீங்க? அங்கே தான் கூட்டம் வருது. மக்கள் தன்னெழுச்சியாக தானே வராங்க. யாருமே வந்து காசு கொடுத்து கூப்பிடல, 200 300 கொடுத்து கூப்பிடல, தன்னெழுச்சியாக தானே வராங்க. அப்போ அந்த அவர் நிற்கிற இடத்துல கூட்டம் சேர்ந்துடும். திரும்ப பர்மிஷன் இல்லை, இங்கே தேவையில்லாமல் கூட்டம் சேர்ந்துருச்சுன்னு அப்போ அது ஒரு பிரச்சனையாகும் இல்லையா? இதற்கு காரணமாக தான் ஒரு காலதாமதமாக கிளம்பி போயிட்டு அங்கேயும் முடிச்சுட்டு அங்கேருந்து கரூர் போனார். கரூர் போகிற வழி ஃபுல்லாகவே அவருக்கு எப்படி வரவேற்பு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாருமே நம்ம பார்த்தோம், மீடியாஸில் எல்லாருமே நம்ம பார்த்தோம். மக்கள் வெள்ளத்தில் அவர் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு தான் போயிருக்காங்க அந்த வண்டி. எல்லாருமே நம்ம பார்த்தோம், நம்ம எல்லாருமே லைவ் பார்த்தோம். அதாவது மக்கள் எல்லாம் தன்னெழுச்சியாக வந்த மக்கள், யாருமே வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணவும் முடியாது. தன்னெழுச்சியாக வந்த மக்கள் தான். ஸோ இந்த அசம்பாவிதத்தில் திமுகவோட பின்னணி இருப்பதா நினைக்கிறீங்களா? அதாவது அதை விசாரிக்க தான் இப்போ வந்து சிபிஐ விசாரணை வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து நாங்கள் வந்து தாவேகா நல்லதா கெட்டதான்லாம் நாங்கள் பார்க்கல. எங்களுக்கு வந்து நீதி வேணும், மக்களுக்கு வந்து நீதி வேணும். இல்லை, உச்சநீதிமன்றம் வந்து தாவேக்கு ஆதரவாக தான் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. நீங்கள் வந்து அப்படி நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் சிபிஐ விசாரணை கேட்டீங்க, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து மறுத்துட்டாங்க. மேலும் மறுபடி போனீங்க, உச்சநீதிமன்றம் உங்களுக்கு சார் சிபிஐ விசாரணை தமிழக வெற்றி கழகத்திலேருந்து கேட்கப்படலை, எஸ்ஐடி தான் கேட்டோம். அதாவது சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் ஒருத்தரை வச்சு எங்களுக்கு அவரோட தலைமையில் ஒரு எஸ்ஐடி எங்களுக்கு ஃபார்ம் பண்ணி கொடுங்க தான் நாங்கள் கேட்டோம். நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்கல. முதல்ல அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சிபிஐ விசாரணை 5 பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுத்த பெட்டிஷன் மூலயமா வந்தது. அதில் 2 ஃபேக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குமே சிபிஐ என்ன சொல்லிட்டாங்கன்னா, 5ல் 2 ஃபேக்குன்னு சொல்லிட்டீங்க, 3 பேர் போட்டிருக்காங்க, அந்த பெட்டிஷன் வச்சு விசாரிங்க, அந்த 2ஐயும் சேர்த்து விசாரிங்கன்னு சொல்லி சிபிஐ விசாரிக்க அனுப்புனது வந்து சுப்ரீம் கோர்ட் மக்கள் கொடுத்த பெட்டிஷன் வச்சு தான். இது தாவேகா சார்பாக கொடுக்கலாம், சரிங்களா? இது 2வது வந்து உடனே என்ன கேட்குறாங்க, சிபிஐ எது அந்த நீங்கள் வந்து திமுகவின் கைக்கூலின்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் சிபிஐ விசாரணையை வந்து ஒத்துக்கிறீங்கன்னு சொல்லி எல்லாரும் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் பதில் என்னன்னா, இது வெறும் சிபிஐ இருந்தால் நாங்களும் அப்போஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் சிபிஐவே இப்போ அதாவது இந்தியாவிலே சிபிஐ தான் வந்து கடைசி விசாரணை குழுவாக இன்றைக்கி இருக்குது. அதையே வந்து கண்காணிக்க ஒரு தனி எஸ்ஐடி ஒன்று ஃபார்ம் பண்ணி சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸை வச்சு, அது இல்லாமல் ஒரு 2 பேர் கூட மொத்தம் 3 பேர் அவங்கள கண்காணிக்க விட்டுருக்காங்க. சிபிஐயே கண்காணிக்க விட்டுருக்காங்க. ஸோ ஓகே, அப்போ இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த மக்களோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருக்கு, இதோட சீரியஸ்னஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கிறதுனால நாங்கள் அதை வரவேற்கிறீங்க. ஸோ அடுத்த கட்டமாக தாவே கூட அரசியல் மாற்றம் வந்து, அதாவது அங்கே போய் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணத்தை கொடுத்த பிறகு தான். ஆமாம், ஏன்னா இப்போது இது ரொம்ப ஒரு துயர சம்பவம். யாராலையுமே இது வந்து மீறவே முடியாது. இப்போது விஜயண்ணா கூடமே வந்து மீளா துயரத்தில் தான் இப்போ வரைக்கும் இருப்பார். ஸோ இது அவங்கள ஃபஸ்ட்டு நம்ம வந்து போய் பார்த்து ஆறுதல் சொன்னால் தான் எங்கள் விஜயண்ணா வந்து மனசு திருப்தி ஆவார். ஸோ அதுக்கப்புறமா தான் அடுத்த அரசியல் நகர்வே கண்டிப்பாக இருக்கும். இதில் ஏதாவது நான் மறுபடியும் அந்த கேள்வி கேட்குறேன், இதில் வந்து ஆளுங்கட்சியோட சதி திட்டம் இருக்குதா சார்? அதுதான் சொல்கிறேன் இல்லையா சார், இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இருக்குதா, நிறைய பேர் சொல்கிறாங்க, நம்மளும் பார்க்குறோம். நீங்கள் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தீங்க? நான் வந்து கூட்டத்துக்கு போயிடல சார், நான் மக்களை போய் பார்த்தேன். பாதிக்கப்பட்ட மக்கள் 41 பேர் வீட்டில் ஒரு 2 பேர் வீட்டை தவிர மற்ற 40 பேர் வீட்டுக்கும் நாங்கள் நேரடியாக போய் சந்தித்தோம். ஸோ மக்கள் எல்லாருமே வந்து ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, சார் எங்களுக்கு நீதி வேணும், அதுக்கு நீங்கள் வரணும், விஜய் நான் வர சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்கிறாங்க சார். நான் போய் கரூரில் தான் 40 பேர் வீட்டுக்கு போயிருந்தேன் சார். இந்த 40 பேர் வீட்டிலேருந்து ஒருத்தங்க கூட ஆதங்கத்தை தெரிவிக்கல சார் விஜயண்ணாக்கு எதிர்த்து. இப்போது ஜென்ரலாக இப்போ நம்ம யார் மீது குறை சொல்கிறாங்க? அவங்க அரசாங்கத்தின் மேல் குறை சொல்கிறாங்க. பாதுகாப்பு, ஆமாம், அரசாங்கத்தின் மேல் குறை சொல்கிறாங்க. அது திமுக தான் இப்போ அரசாங்கம் மேலே, இப்போ திமுக மேலே குறை சொல்கிறாங்க. பாதுகாப்பு இல்லை சார் அங்கே.
ஸோ இவ்வளோ பேர் கூட்டம் இங்கே வந்திருக்கு. அவங்க ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு முதியவர் ஒருத்தர் கேட்குறாரு, சார் சும்மானாலே வந்து ஒரு கயிறை கட்டி இது உள்ளே போகக்கூடாது, இது உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு காவல்துறை இருக்குது. இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு, கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துச்சு. சரி 3 மணிலேருந்து நிற்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு 6 மணி ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே யாரும் வராதீங்கன்னு எல்லா இடத்துலையும் பேரிகேட் போட்டு க்ளோஸ் பண்ணல. சரி ஏன் சார் எங்களை உள்ளே விட்டுக்கினே இருந்தாங்கன்னு கேட்குறேன். இதுக்கு பதில் என்ன வச்சுருக்கோம்? அப்போ மக்கள் வந்து யார் மேலே கோவப்படுவாங்க? காவல்துறையினர் மேலே தான். காவல்துறையினரும் வந்து தப்பு சொல்லலை. ஸோ மேலேருந்து அழுத்தம் அது எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்ம அதை எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஆனால் அங்கே பொதுமக்கள் சொல்கிற, அது பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்கிறது வந்து பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு அங்கே சரியான பாதுகாப்பு இல்லை, முறையான பாதுகாப்பு இல்லை, அதுதான் இது காரணம்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு காரணம் யார்? அப்போ அரசு தான். அரசு தான். அதை தான் நாங்கள் என்ன சொன்னோன்னா, அதாவது எங்களோட குற்றச்சாட்டே உங்கள் மேலே தான், நீங்களே அதை எப்படி விசாரிக்க நாங்கள் ஒத்துப்போம். அதனால தான் நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எங்களுக்கு ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் போட்ட பெட்டிஷன் மூலமா சிபிஐ விசாரணையை வந்து சுப்ரீம் கோர்ட்டு அலோகேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை நாங்கள் வரவேற்றிருக்கோம். ஸோ பாதிப்பு ஏற்படுத்தியதே வந்து திமுக அரசாங்கம் தான். திமுக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஆணையை வந்து விசாரித்தா நீதி கிடைக்காது. பாதிக்கப்பட்டதே வந்து திமுகவோ அரசோ நான் சொல்லலை. அரசாங்கம் எங்களுக்கு பாதுகாப்பாக இல்லைன்னு மக்களே சொல்கிறாங்க. காவல்துறையினர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை காவல்துறையை விசாரிச்சா எப்படி அது சரி வரும்? எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு அரசு மேலே நம்பிக்கை இல்லை. இப்போ ஆளும் அரசு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் வந்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட எஸ்ஐடி கேட்டோம். அவங்க விசாரணை, சிபிஐ விசாரணைக்குள்ளே அமைச்சிட்டாங்க. இதுதான் உண்மை. வேற எதுவும் இப்போ வந்து தாவேக்காவை அழிக்க வேண்டும் அப்படி அந்த மாதிரி என்ன? தாவேக்காவை அழிக்கணும்னா பல கட்சி துடிச்சிட்டு இருக்குதுங்க. அதாவது 15 வருஷமா ஒரு கட்சி ஆண்டு கத்தி ஓஞ்சிட்டு இப்போ தாவேக்கா பக்கம் வந்திருக்காங்க. யாரு? நாம் தமிழர் கூட வச்சுக்காங்க. நான் ஓப்பனாக சொல்ல, உண்மை தானே. 15 வருஷமா மக்களுக்காக குரல் கொடுத்தாரு. அப்புறம் இப்போ கேட்டால் வந்து போர் தொடுப்பேன்றாரு. யார் மேலே யார் போர் தொடுக்கிறது? நீங்கள் எதுக்குங்க எங்கள் மேலே? நாங்களும் மக்களுக்கு சேவை தான் செய்ய வந்துக்கிறோம். உங்களோட கொள்கை எங்களோட கொள்கை ஒத்து போலையா, கம்முன்னு இருங்க. அதை விட்டா இன்னைக்கு ஒன்று பேசுறது, நாளைக்கு ஒன்று பேசுறது, நேற்று ஒன்று பேசுறது அப்படின்னு தான் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பல கட்சிகள் தாவேக்காவை அழிக்கணுன்றதுக்கு கங்கணம் கட்டின்னு அலையிறாங்க. ஏன் தாவேக்கா அழிக்கணும்? சரி, காரணம் என்ன? அதாவது தாவேக்கா வந்து விஜயனை வந்து ரொம்ப உண்மையானவர், நேர்மையானவர் முதல்ல. சார் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சார் ஓப்பனாக. அதாவது ஓப்பனாகவே வந்து கூட்டணிலையும் ஆட்சிலையும் பங்கு, அதிகாரத்துலேயும் பங்குன்னு சொல்லிட்டார். அப்போ இருந்துமே இன்னும் ஒரு சில கட்சிகள் கூட்டணி போகாத காரணம் என்னென்னா நேர்மையானவர்ன்றதுனால போல. அவரோட நேர்மைக்கு கிடைச்ச பரிசு தான் இது. நாங்கள் பார்க்குறோம். எந்த பரிசு? தனித்து நின்னாலுமே அவர் வெற்றி பெறுவார். மக்களோட ஆதரவு அவருக்கு அதிகமாக இருக்குன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இல்லை, தனித்து நின்று தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் ஜெயிக்கல சார். சார் அப்படி இல்லை சார். நிலைமையில கூட்டணி தான் சார். நேற்று நடந்த கதையை நம்ம பேச முடியாது சார். நாளைக்கு மாறலாம் இல்லையா? மாற்றம் மட்டும் தான் மாறாததுன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு மாறலாம்ல. ஒரு மிகப்பெரிய மாற்றம், அதாவது மாற்றம் சொல்லி நிறைய கட்சிகள் வந்துருச்சு. விஜயனா வந்து தீர்வை நோக்கி வந்துட்டார். அதாவது மாற்றத்தை தாண்டி மக்களுக்கு இதுதான்டா தீர்வு அப்படின்னு சொல்லி தீர்வுக்காக வந்துட்டார். இதே மக்கள் தான் நாங்கள் 2021 ஓட்டு போட்டாங்க. ஆளுங்க வச்சாக்குது. இதே இவங்க எல்லாரும் சொல்கிறாங்களே தற்கூரிங்க, அணில் குஞ்சிங்க எல்லாம் பேசுகிறாங்க. இதே அணில் குஞ்சியும் தற்கூரி தான் நீ ஓட்டு போடுச்சு. மறந்துட வேணான்னு சொல்லுங்க. அதை சொல்கிறேன், நான் ஓப்பனாக சொல்கிறேன். யாரும் இதை மறந்துடக்கூடாது இல்லையா? இதே விஜயனாவும் ஓட்டு போட்டிருக்காருங்க. அவரே சொன்னார், நான் யாருக்கு ஓட்டு போட்டுன்றது வந்து சைக்கிள் மூலியமாக போயிட்டு வந்து ஓப்பனாக சொல்லிட்டார், நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். அப்போ நீங்கள் சரியில்லைன்றது தானே நாங்கள் வரோம். மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டார்? டிஎம்கேக்கு போட்டேன்னு அவரே சொல்லிட்டாருங்க. அவரே ஓப்பனாக சொன்னாருங்க. சைக்கிளில் வந்து சிவப்பு கருப்பு நிறத்தில் சைக்கிளில் வந்து அவரே காமிச்சிட்டாரு, நான் தான் போட்டேன் அப்படின்றது. அவர் மக்களுக்கு எந்த நல்லதும் நடக்கலை. நானும் திமுகவால். ஆமாம், எந்த மக்களுக்கும் நல்லது நடக்கலை. பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. பொய்யா சொல்லி வாக்குறுதிகள் கொடுத்துட்டீங்க. இன்ன வரைக்கும் எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றலை. கல்வி கடன் ரத்தாகவும் நாங்கள் ஆகலை. அப்புறமா வந்து மகளிர் குழு லோன் ரத்தாகவும் நாங்கள் அதுவும் ஆகலை. எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபான்னு சொன்னாங்க, அதுவுமே ஒன்றும் கொடுக்கல. அப்புறம் அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடி எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபான்னாங்க. இப்போ கேட்டால் அதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வேணும், இந்த வருமானத்துக்குள்ளே இருந்தவங்க. அதை நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும். ஓட்டு கேட்டு வாங்கும்போது எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் இல்லைங்க, வருமான வரி கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபான்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா ஓகே, நான் நேர்மையானவனு ஒத்துருந்துருப்போம். நீங்கள் சொல்கிறது வாக்குறுதி எல்லாம் பொய்யா சொல்லிட்டேன், இன்றைக்கி வந்து நான் வந்து எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன்னு சொன்னோம். ஸோ இதெல்லாம் மக்கள் பார்த்தாரு, விஜயனாவும் பார்த்தாரு, மக்களோட ஆதரவு இருக்குது, நம்ம மக்களுக்காக நல்லது பண்ணணும்னு எல்லாத்தையும் விட்டு வந்திருக்காரு. சரி, மக்களுக்காக கட்சி தொடங்கியிருக்கீங்க. கட்சி தொடங்கிய போதே சொன்னீங்க ஆட்சியிலும் அதிகம் பங்கு கொடுப்புன்னு சொன்னீங்க. ஏன் எந்த கட்சியும் தாவேக்கு அதுதான் இப்போ நான் இது முன்னாடியே சொன்னேன். இங்கே நேர்மையாகவும், அதாவது அவரோட நேர்மையின் காரணமாக தான் இதை நான் பார்க்குறேன். இல்லை, நேர்மை இல்லை, என்ன காரணம் நான் சொல்கிறேன் கேளுங்க. என்ன காரணம் சொல்கிறேன்னா, நேர்மை அப்படின்னு நான் சொல்கிறது, மக்களுக்காக நம்ம நல்லது பண்ண வந்திருக்கோம். கட்சின்றது எதுக்கு? மக்களுக்கு நல்லது பண்ண தான்.
இதே தான் ஒரு 15 வருஷமா ஒருத்தர் கத்திட்டு இருக்காரு, நான் நல்லது பண்றேன், நான் நல்லது பண்றேன்னு. அவர் நல்லது பண்ணல இது வரைக்கும். எதுக்குமே ஒரு குரல் கொடுக்கல. இலங்கை அவர் எப்படி நல்லது பண்ண இல்ல முடியும்? இலங்கை தமிழர் நான் சொல்றது இல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாதான் நல்லது பண்ண முடியும். நல்லது பண்ணக்கூடிய இடத்துல இருப்பது இப்போதைக்கு திமுக அரசாங்கம் தான். சூப்பர், நல்ல கேள்வி. ஆட்சிக்கு வந்தாதான் வந்து நல்லது பண்ண முடியும் நீங்க கேக்குறீங்க. ஆமா. ஆனா இதே கேள்வியை தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் பார்த்து கேட்கும்போது நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க எதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்கன்னு கேக்குறாங்களா? அது எப்படி? விதமான கேள்வி. அதுதான் இது வேண்டாவதம். அதாவது மக்களுக்கு நீங்க எதுவுமே பண்ணல. இங்க இருக்க யாருமே நேர்மையாவும் இல்ல, ஒழுங்காவும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேர்மையே இல்ல. சொல்ற வார்த்தையை எப்படி சொல்றது, அந்த சொல்ற வார்த்தையில ஸ்ட்ராங்கா நிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை மாதிரி மாத்தி பேசுறது. முதல் மாநாட்டில் என்ன பேசினாரோ அதேதான் ரெண்டாவது மாநாட்டில் பேசினார். ஏதாவது மாத்தி பேசினாரா? இல்ல அவருடைய பேச்செல்லாம் சரியா இருக்கின்றது. தமிழ்நாட்டுக்கு ஏற்ற பேச்சு தான். ஏன்னா இப்போ திமுகவை நம்பி 14 கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க. நீங்க வந்து திமுக ஆட்சியை பத்தி நீங்க பல்வேறு அதிருப்தி கருத்து தெரிவிச்சிங்க. ஆனா இருந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. நீங்க வந்து விஜய் வந்து ரொம்ப உண்மையானவர், நேர்மையானவர்னு சொல்றீங்க. ஒரு அப்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதியா வரப்போறான்னு சொல்லியிருக்கீங்க. வரவேற்கத்தக்கதான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டை ஆண்டால் தமிழ்நாட்டு மக்கள் நல்லது கிடைக்கும். ஆனா அரசியல் தலைவர்கள் ஏன் வந்து கூட்டணி அமைக்க முன் வரல? இதோ எத்தனை கட்சி வந்திருக்காங்க. திருத்தம் சார், நீங்க முன் வரல சொல்றீங்க. அதுக்கான டைம் இது இல்ல. இப்போ டிசம்பர் ஜனவரிலாம் பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்களா 14 கட்சி கூட்டணியில இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அது எத்தனை உடையும்னு யாராலையும் சொல்ல முடியும்? உங்களால சொல்ல முடியுமா? இப்போதைக்கு உடையிற மாதிரி இல்ல. சொல்ல முடியுமா? உடையிற மாதிரி இல்ல. நான் கேக்குறேன், இன்னைக்கு உங்களால கருத்து கணிப்புல இந்த கூட்டணி உடையும் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அன்னைக்கு இருக்கிற இது அரசியல் சார். யார் வேணாலும் எப்படி வேணா. ஏன்னா இங்க எல்லாருமே வந்து இவங்கள விட சாணக்கியெல்லாம் இங்க ஆண்டுட்டு போயிட்டாங்க. காமராஜர் ஆண்டிருக்காரு, அண்ணா ஆண்டிருக்காரு. சோ அப்பேற்பட்ட ஒரு அரசியல் காலத்துல இப்ப நம்ம இருக்கோம். இதை வந்து உங்களால கணிக்கவே முடியாது. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் ஜனவரியில, அதாவது அந்த எலெக்ஷன் சூட்ல தான் வந்து இதை கணிக்க முடியும். நீங்க வரலன்னு சொல்றீங்க, நான் ஒரு மாசம் இருக்கு, நான் வரும்னு சொல்றேன். இப்போ இதே 14 கட்சி சொல்றீங்க, அதுல எத்தனை கட்சி உடைஞ்சு வரும்ன்றத நீங்க பாருங்கன்ற நான். சோ திமுக கூட்டணி உடையும், கண்டிப்பா இணையும். மிகப்பெரிய மாற்றம் இருக்கு சார். 2026ல கூட்டணிகள் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கு. அது எந்த கட்சியோட எந்த கட்சின்றதெல்லாம் என்னால இப்ப சொல்ல முடியாது. ஆனா மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பா இருக்கு. ஆனா வந்து தாவேக வந்து அதிமுக பாஜக கூட்டணி இணைய வாய்ப்பு இல்ல சொல்லிட்டாரு அவரே சார். ஒரு இல்ல இப்ப இந்த கரூர் விஷயத்துல பாஜக வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் தாவேகாவுக்கும் சாதகமாகத்தான் இருக்கின்றது. அதே போல அதிமுகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் தாவேகாவுக்கும் சாதகமாக இருக்கின்றது. இதை சாதகமா பயன்படுத்தி ஒரு கூட்டணி அமையலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கின்றது. அதுக்கான பதில் தான் கூட கேட்கிறேன். பதில் சொல்ல கேளுங்க. ஒரு நாயத்தை பேச வந்தா உடனே பி டீம் சி டீம்னு சொல்றாங்க தான். மக்களுக்காக தான் அதாவது மத்தியில் இருக்க அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி, மாநில அரசியல் கட்சியா இருந்தாலும் யாருக்காக இருக்காங்க? மக்களுக்காக தான். இப்போ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, அப்போ கரூர் மக்கள் பாதிக்கப்பட்டா மத்திய அரசுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல? கண்டிப்பா அவங்களுக்கும் வலிக்கும்ல. ஆமா, அவங்க அதுக்கு குரல் கொடுத்து தான். அதுதான் நான் சொல்றேன். ஏமா மாநில தலைமையான குழு இங்க வந்தது, அவங்க என்ன கோரிக்கை வச்சாங்களோ அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது. அங்க என்ன பிரச்சனைனா, அங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் அவங்க சொன்னாங்க. அவங்க மாத்தி சொல்ல. அதாவது பொதுமக்கள், அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொன்னாங்க சார்? இன்னும் பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் நிறைய சொன்னாங்க சார். அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன கேட்டது? நீதி எங்களுக்கு வேணும் சார். ஒரு 46 வயசு சம்திங் இருக்கும் சார் ஒருத்தருக்கு. அவரோட சின்ன பொண்ணு வந்து ஒரு உடம்பு சரியாமல் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃபையும் அவங்க பெரிய பொண்ணு இந்த கரூர் சம்பவத்தில் இறந்துட்டாரு. இப்போ அவருக்கு யாருமே இல்லை. அவர் எங்களை கேட்குற கேள்வி வந்து, சார் காசு எனக்கு பிரச்சனை கிடையாது, காசும் வேணாம், காசு வச்சு நான் என்ன பண்ண போட்டேன், என் குடும்பமே போயிடுச்சு, எனக்கு நீதி வேணும் சார். சார் சாவறதே கொடுமை சார், ஆனால் எப்படி செத்தம் தெரியாது எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ அதுக்கான நீதி வேணும் தானே கேட்குறாங்க. இதே வார்த்தை தானே அவங்க அங்கே நீதி வெல்லணும். அநீதி ஏற்படுத்தியது யாரு? அதுதான், அதை தான் கண்டுபிடிக்க சிபிஐ விசாரணை தான் சொல்ல முடியும். அதுக்கு தான் சிபிஐ விசாரணை வந்திருக்கு. கண்டிப்பா அதுல யார் மாட்டோம். சரி, உங்களுடைய அனுமானம் யாரு குற்றவாளியாக? சார் அதுதான் சொல்றேன். அனுமானம்ன்றது வந்து நான் இப்போ பர்டிகுலரா ஒருத்தர், ஏன்னா திமுக மீது செந்தில் பாலாஜி மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அவரு மேல குற்றச்சாட்டுனா அவர் தான் என்னோட கோட்டைன்னு சொன்னாரு. என்னோட கோட்டை, நான் யாரும் இது பண்ண முடியாதுன்னாரு சார். நிறைய விஷயங்கள் அங்க சந்தேக உட்பட்டது நிறைய நடந்தது. சந்தேகப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அது எல்லாத்தையுமே இல்லை, அப்போஸ் பண்ணாங்க. ரெண்டாவது ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம எல்லாம் இங்க வந்து சுதந்திர நாட்டுல இல்லை. இப்போ நம்ம இங்க வந்து ஒரு சர்வாதிகாரத்துல இருக்கோம். ஏன்னா கருத்து சுதந்திரம், இப்ப என்னோட கருத்தை கூட சுதந்திரமா சொல்ல முடியாது. இப்போ சொன்னால் என்ன பண்ணுறாங்க? அப்போ அதாவது தனி மனிதர் கருத்து சுதந்திரம் கூட இல்லாத ஒரு நாட்டில் இப்போ நம்ம இருக்கிறோம். இந்த நிலையில் வந்து தாவேகா வந்து திமுகவை வீழ்த்தி விட்டு ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் வந்திருக்காங்க. 2026 நீங்கள் வெற்றி பெறுவான்னு சொல்கிறீங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு
மக்கள் ஆதரிப்பாங்கன்னு தெரியல. சார் ஒன்றும் இல்லை சார், சிம்பிளா இதோ கேமரா ஏற்கனவே வந்து 7 நீங்க இதே ஒரு கேமரா வச்சிருக்கீங்க, ஒரு மைக் வச்சுக்கோங்க, சும்மா ரோட்டுக்கும் போங்க, ஒரு 10 பேரை பாருங்க, அதுல 7 பேர் யாரை சொல்றாங்க மட்டும் நீங்களே சும்மா உங்களுக்கே தெரியும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்க. எல்லாம் வாக்காளர்களா ரசிகரா இருப்பாங்க சார். கரெக்ட். இது சரியான வார்த்தை. ரசிகர்களா இருப்பாங்க. இதே ரசிகர்கள் இதே வாக்காளர்கள் தான் வந்து 2021ல உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 2016ல வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க, போட்டு வச்சு. இப்போ மக்கள் அதெல்லாம் பார்த்துட்டாங்க சார். நான் இப்படி சொல்றேன் சார், இவங்க இல்லைன்னா இவங்க இல்லைன்னா இவங்கன்னு பார்த்து 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 மக்கள் ரொம்ப வெறுத்து போயிட்டாங்க. இப்போ ஒரு தீர்வை நோக்கி பார்க்கும்போது அந்த விஜய்ன்ற வார்த்தை வந்து உணர்வாக மாறி மக்கள் மனசில் உட்காந்துக்குச்சு. இப்போ விஜய் அண்ணான்ற அந்த விஜய்ன்ற வார்த்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு, ஒரு கரிஸ்மா என்ற ஆக்சுவலாக விஜய்னா கரிஸ்மேட்டிக் லீடர் தான், அதை யாராலையும் மறுக்கவே முடியாது சார். இன்னைக்கு மாநாடு போட்டாங்க மதுரையில், இந்தியாவிலே ஹையஸ்ட் க்ரௌட் ஃபார்ம் ஆன ஒரு மாநாடு, இந்தியாவிலே ஹையஸ்ட் க்ரௌட் ஃபார்ம் ஆன் மதுரை மாநாடு அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இதை நான் ஏற்றுக்கிறேன். இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாநாட்டினா கட்சிக்காரங்க மட்டும்தான் கலந்துப்பாங்க. ஆனால் விஜய் என்பவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், உச்சபட்ச நடிகர், அவர் ரசிகரும் கலந்துப்பாங்க, தாவேக்க சேர்ந்த கட்சிக்காரும் கலந்துப்பாங்க. இதுல வந்து எல்லா கட்சிக்காரங்களும் கலந்துப்பாங்க. அவர்கள் யாரு? நடிகரா? நடிகர் முதல்ல. அப்ப அவருக்கு வந்த கூட்டம் அதே தானா? நடிகர் கூட்டம் தான் சொல்றீங்களா? அப்ப அவர் ஜெயிச்சதோ, அப்ப அவரை ஜெயிக்க வச்ச அதே மக்கள் தானே இவங்களும், அவருக்கு ஓட்டு போட்ட அதே மக்கள் தான் இவங்களும். எம்ஜிஆரும் விஜயும் ஈக்குவலா வச்சு பாக்குறீங்களா? ஈக்குவலா நான் பாக்குறேன் சார். நீங்க ஈக்குவலா, எம்ஜிஆர் வந்து 1952ல திமுகவுல திரும்ப புரிஞ்சுக்கல சேர்ந்து உங்க புரிதல் இங்க தப்பு என்னன்னா இந்த புரிதல் தான். எம்ஜிஆரையும் விஜயையும் ஒன்னா வச்சு பாக்குறீங்களா அப்படி கேட்குறேன். ஆனா எம்ஜிஆர் அவர்களையும் விஜய் அவர்களையும் ஒன்னா வச்சு பார்க்கல. அவரும் நடிகர், இவரும் நடிகர். இவரும் மக்களுக்கு சேவை பண்ண வந்துட்டார், இவரும் மக்களுக்கு சேவை பண்ணுறாரு. நீங்கள் என்ன கேட்குறீங்க, விஜயை பார்க்கறதுக்கு வெறும் தொண்டர்கள் மட்டும் தான் வருவாங்களா, ரசிகர்? நான் கேட்குறது, நான் போய் மாநாட்டில் இருந்தேன் சார், நான் ஸ்பாட்டில் இருந்தேன் சரிங்களா. குடும்பமாக வந்தாங்க. எந்த மாநாட்டிலேயாவது பார்த்துருக்கீங்களா? விஜயகாந்த் அந்த மாதிரி வந்திருக்காங்க, திருவிழா மாதிரி இருந்தாங்க சார். சார் விஜயகாந்த் ஐயாக்கு வந்தாங்க, நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. அப்படி விஜயகாந்த் ஒரு நிமிஷம், அப்படி விஜயகாந்த் 2011ல அதிமுக கூட்டணி வைத்து தான் எதிர்கட்சியா வந்தாரு. ஆனா 2016ல அதே விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி வைத்து ஜெயிக்காம போயிட்டாரு. கரெக்ட். இது வந்து காலகட்டங்கள் மாற மாற அந்த சிச்சுவேஷன் வரும். இப்போ 67, 77, 2026ன்னு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும், நிறைய விவாத மேடை போச்சு, நிறைய 67 வந்து தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம், 77 இந்தியாவில் ஆட்சி மாற்றம் நடந்தது. 26ல தமிழ்நாட்டுல திரும்ப அதே பழைய வரலாறு திரும்பவும் சொல்ற காரணம் என்ன நோட் பண்ணிக்கோங்க. இப்போ விஜய் அண்ணா அவருக்கு இருக்கிற ஓட் போலிங் எப்படி இருக்குன்னா, சும்மா ஒரு எவ்வளவு பேர் இருக்காங்க, அதாவது மெம்பர் தாவேகாவுல அது ஒரு 2 கோடி பேர் மேல தாண்டி போயிடுச்சுன்னு சொல்றாங்க. 2 கோடி மேல தாண்டிடுச்சுன்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து அவங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அவங்க தான் பண்ணோம், நம்ம வந்து ஆதரவு தான் தெரியும். அந்த 2 கோடி பேரும் வாக்களிச்சாலே வெற்றி பெறலாமே, ஏன்னா மொத்தமே 8 கோடி பேர் தானே தமிழ்நாட்டில். சார் நான் தான் சொல்றேன், இன்னொரு பேசிக் எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 1.5 கோடி பேர் சார் தமிழ்நாட்டில். 2026ல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மட்டும் 1.5 கோடி பேர், முதல் தலைமுறை வாக்காளர். அந்த முதல் தலைமுறை வாக்காளர்ல 1:3 ரேஷியோ போட்டாலும் எவ்வளோ வந்துருச்சு? 50 லட்சம் பேர் ஓட் ஆயிடுச்சுங்களா இல்லையா? அது ஒரு ரேஷியோ வச்சுக்கோங்க. 20லேருந்து 30 வயசு வரைக்கும் ஒரு கேட்டகரி வச்சுக்கோங்க, அதில் ஒரு 50 லட்சம் ஓட்டு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்னோட கருத்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதாவது அதாவது எங்கர் ஜென்ரேஷனோட போயிடுமோ நானும் நினச்சேன். இப்போ அது எப்படி இருக்குன்னா, 60 வயசு பாட்டிலாம் வந்து விஜயோட பரப்புரையை பார்க்குறாங்க. 60 வயசு பாட்டி ஒருத்தங்க இறந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு, நான் போகாதேன்னு சொன்னேன், நான் என் பிள்ளைய பார்ப்பேன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அப்போ எந்த ஜென்ரேஷன் வரைக்கும் போயிடுச்சு பாருங்க. அப்போ 60 வயசு பாட்டியும் பார்க்குறாங்க, 50 வயசு தாத்தா, 50 வயசு மனுஷனும் ஆளும் பார்க்குறாரு, 30 வயசு 40 வயசு கீழே அந்த அப்போ எல்லா ஜென்ரேஷன்லையும் அவருக்கு ஓட்டு இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு 20-30 லட்சம் ஓட்டு வச்சுக்கோங்களா. அப்போ எவ்வளோ ஆச்சு ஆவரேஜா? இதுவே ஒரு 2 கோடி பேர் வந்துச்சு. அப்போ இது எப்படி ஓட்டாக வராதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இந்த மாற்றத்தை தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இருந்த ஜென்ரேஷன் ஒன்று. இப்போ 67ல் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் வேணும் அப்படின்ற போது தான் அண்ணா உள்ளே வந்தார். காமராஜரை வீழ்த்தி அப்புறம் இங்கே உள்ளே வந்து இதே தான் வந்து 77லையும் நடந்தது இந்தியாவில். அதாவது சென்ட்ரலில் இதே தான் நடந்தது. அதே ஒரு ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து அதே புரட்சியில் இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்கும். எல்லாரும் அதிருப்தி ஆயிட்டாங்க சார். மக்கள் எல்லாரும் இன்னும் யதார்த்தமாக பேசணும்னா சார், மக்களுக்கு எல்லாருக்குமே உள்ள ஒரு கோவம் இருக்கும். திமுக மீது அதிருப்தி அதிகரித்து விட்டதா சொல்றீங்க. அந்த அதிருப்தியை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லக்கூடிய இடத்துல
தாவேக நடிகர் விஜய் இருந்தாரு. ஆனா இப்போதைக்கு அவரால் பிரச்சாரம் பண்ண முடியாத தள்ளப்பட்டிருக்காரு இல்ல இல்லையா? அதுதான் நீங்க திரும்ப பாருங்க. பிரச்சாரம் பண்ண முடியாம தள்ளப்பட்ட காரணம் என்னன்னு இப்ப தெரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? சொல்லுங்க. இதுதான். இப்போ அதாவது இவர் வந்தா இவங்க காலியாயிடுவாங்க. தாவேக வளர்ச்சியை தடுக்க வேண்டும்ன்றதுக்காக ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கலாம். அந்த சூழ்ச்சினால் இப்ப இவரோட பரப்புரை நின்னுடுச்சு. இப்போ அவர் 6வது இடம் சார் இது. எத்தனை இடம் போனார் அவரு? 5 இடம் போயிட்டாரு. 6வது இடத்துல அவர் போன 5 இடத்துலையுமே அவர் என்னென்னலாம் பேசினாரு எல்லாருக்குமே தெரியும். அங்கே என்னென்ன பிரச்சனைன்றதை மக்களோட பிரச்சனையை எடுத்து சொன்னார். அதுக்கப்புறம் அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆச்சு, மக்கள் ஏன் கொந்தளிச்சாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தாங்க. ஸோ அப்போ இவர் தமிழ்நாடு ஃபுல்லாக என்னென்னலாம் பண்ணுவார் அப்படின்ற ஒரு பயத்தில் தான் இந்த ஒரு சூழ்ச்சி இதாக. தாவேக தொடர்ந்து வளர்ந்து விட்டா திமுக ஜெயிக்க முடியாது. கண்டிப்பாக சார். எப்பயுமே இல்ல அவர் சொன்னதே அதானே. அதாவது 2026 போட்டி என்பது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் சொன்னாரு. ஸோ அதனால வந்து தாவேகால் திமுகவுக்கு வாக்கு வங்கி குறைஞ்சிடும் என்ற பயத்துல கூட பயம் இருக்கு. இல்லைன்னா சொல்லுவேன், யாராலையும் மறுக்க முடியாது சார். அவங்களுக்கே பயம் இல்லைன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் உள்ள அதனால தான் சார் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 2025 பிப்ரவரி மாதம் சீமான் அவர்கள் என்ன சொன்னார், என் தம்பி கட்சி ஆரம்பிச்சுட்டான், இனிமேல் எல்லாருக்கும் இருக்கு, ஒத்தனை விட மாட்டேன்னு சொன்ன வாய் இப்போ ஒரு ஒரு இந்த மாநாடு முடிஞ்சோடனே ஒரு சிஎம் மரியாதை எல்லாம் பேசலாமான்னு கேட்குறாரு. இல்லை, அது சொன்ன காரணம் என்னன்னா, அவர் வந்து தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடியவர் சீமான் அவர்கள். இப்போ தமிழ் தேசியத்தான் ஆதரிக்கக்கூடிய தலைவராக வருவாருன்னு விஜயை வந்து நம்பி எதிர்பார்த்தா சீமான். ஆனால் அவர் என்ன சொன்னார்னாக்கா, தமிழ் தேசியமும் திராவிடமும் எனக்கு 2 கண்கள் சொல்லிட்டார். அதனால வந்த வெறுப்பு தான் அவருக்கு. சரி, நல்ல வெறுப்பு. இது இப்போ உங்களுக்கு ஒருத்தர் மேல வெறுப்பு இருக்குன்னா அது பொது வழியில காட்டுவீங்களா, உங்களோட சொந்த வழியில காட்டுவீங்களா? பொது வழியில தான் காமிக்கணும். எப்படி காட்டுவீங்க? அவரு பொது வாழ்க்கை வந்து அவரு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாரு. நீங்களும் பொது வாழ்க்கை. உங்க கொள்கை வேற, அவரு கொள்கை வேற. அவர் உங்க கூட என்னைக்கா கூட்டணி வைக்கிறேன்னு பேசியிருக்காரா? இல்லை கட்சி ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட கேட்டால் நீங்களா ஒரு விஷயத்த நினச்சிட்டு அப்போது நீங்களா ஒன்று முடிவு பண்ணிவிட்டு அது எப்படி வந்து நான் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் தான் சொல்லுவேன் இது மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன், நீ இப்படி பண்ணிட்டியாப்பா அப்படின்னு கேட்டால் அது எப்படி இருக்கும்? அது நியாயமாக இருக்குமா? அப்போ யார் மேலே தப்பு இருக்குது? அப்போது தமிழ் தேசியம்னு இவர் சொல்கிறாரு. இவர் தமிழ் தேசியத்துக்காக என்ன பண்ணியிருக்காரு? என்ன பண்ண முடியும்? பரப்பூர் தான் செய்ய முடியும், பேசதான் முடியும், எழுத தான் முடியும், போராட தான் முடியும். அதிகாரத்துக்கு இல்லாம எதுவுமே செய்ய முடியாது சார். என் क्वेश्चन ஒன்னு, நீ சொல்றது கரெக்ட். அதிகாரத்தில் இல்லாம எதுவும் செய்ய முடியாது. அதிகாரத்துக்கு வந்தா தான் எல்லாம் செய்ய முடியும். அது உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம், 2026ல தாவேகா தனித்து ஆட்சி அமைக்குன்னு சொல்ல வரீங்க, அதுதானா? கண்டிப்பா கூட்டணி வரும். அதாவது திமுக கூட்டணி உடையும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் கூட்டணி அமையும். அது திமுக கூட்டணி உடையும். டெஃபினட்டாக உடையும். திமுக கூட்டணி இல்லைங்க, தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுமே இங்கே உடையும். நிறைய மாற்றங்கள் தான் சொல்றேன். 2026ல மிகப்பெரிய மாற்றம் உண்டு. ஆட்சி மாற்றம், கூட்டணி மாற்றம். இதுவரை தமிழ்நாடு பார்க்காத ஒரு கூட்டணி அமையும். உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.